ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். ராமாயணத்தில் இருந்த இந்த உண்மை பற்றி தெரியுமா? ஆம், 12க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் பல்வேறு மொழிகளில் ஸ்ரீராமனின் புகழ்படும் காவியங்களாக திகழ்கின்றன. இது பலருக்கும் தெரியும். ஆனால் சீதாயனம் என்ற காவியம் பற்றி தெரியுமா? அயனம் என்பது வழி நடந்த பாதையை குறிக்கும். ஸ்ரீராமன் நடந்து சென்ற பாதையையும் அவன் காட்டிய தர்ம நெறிகளும் ராமாயணமாக திகழ்கின்றன என்றால் ராமாயணத்தின் தெய்வீக கதாநாயகி சீதை வாழ்ந்து காட்டிய வரலாறு சீதாயனம் எனப்படுகிறது. இதை ராமாயணத்தின் ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் ராமாவதாரமும் ஒன்று. இந்த அவதாரத்தில் ஸ்ரீராமனுக்கு உறுதுணையாக நின்ற அவன் அவதாரப்பணி நிறைவேற விஷ்ணு பத்னி மகாலட்சுமி எடுத்த அவதாரமே சீதாதேவி. தசரனுக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்த ஸ்ரீராமனின் பிறப்பு பற்றியோ அவதார ரகசியம் பற்றியோ பல்வேறு பரிணாமங்களில் ராமாயணத்தில் பேசப்படவில்லை. ஆனால் சீதாதேவியின் பிறப்பு தோற்றம் பற்றிய விவரங்கள் வித்தியாசமான பரிணாமத்தில் காணப்படுகின்றன. சீதையின் ஒரு அவதாரத்துக்குள் 3-4 அவதார பரிணாமங்கள் காணப்படுகின்றன. சரி, யார் இந்த சீதை? வால்மீகி ராமாயணத்தின்படி மிதில நகர் மன்னர் ஜனகர் ஒரு யாகத்தை செய்து முடித்து தங்கத்தால் ஆன உள்கருவியை ஏர்கொண்டு பூட்டி நிலத்தை விழுதார். அப்போது பூமியில் புதைந்து கிடந்த ஒரு வண்ண பெட்டகம் தட்டுப்பட்டு அதனுள் இருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது. பூமி தாய் தந்த புத்திரியாக ஏற்று அவளுக்கு ஜனகி என பெயரிட்டார். ஜனகர் சீராட்டி வளர்த்த அந்த மகள் பெரியவள் ஆனதும் அவளுக்காக சுயவரம் நடத்தினார். யாராலும் தூக்க முடியாத சிவதனுசை தசரதன் மைந்தன் ஸ்ரீராமன் வளைத்து முறித்து ஜானகியின் கரம் பற்றினான். இந்த சீதாராம கல்யாண கதை அனைவருக்கும் தெரிந்தது. அதே நேரம் சீதையின் பிறப்பு ரகசியம் பற்றி அற்புத ராமாயணம் என்ற காவியத்தில் ராவணால் எழுதப்பட்ட ராவணியம் என்ற நூலிலும் வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராவணனுக்கும் மண்டதுரைக்கும் பிறந்த முதல் பெண் குழந்தைதான் சீதை. தான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானின் இடப்பக்கமாக திகழும் அன்னை பார்வதியே தனக்கு மகளாக பிறந்திருப்பதாக எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்தான் ராவணன். ஆனால் குழந்தையின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் அந்த குழந்தை விஷ்ணுவின் அம்சமுடையது என்றும் ராவணனை அழிக்கும் பொருட்டு விஷ்ணுவுக்கு உதவவே அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்றும் கூற அதிர்ச்சியானான் ராவணன். அந்த குழந்தையை கொன்றுவிட உத்தரவிட்டான். ஆனால் அவன் மனைவி மண்டோதரி சுசுகத்தி பெரும் பாவம் என்றும் அதனால் தங்களுக்கு சந்ததியே இல்லாமல் போய்விடும் என்றும் எடுத்து கூறி மண்டாடினாள். இதில் கொஞ்சம் மனமிறங்கிய ராவணன் அந்த குழந்தையை சிவபெருமான் வீட்டிற்கும் இமயத்திலேயே விட்டுவிட தீர்மானித்து கங்கையின் உற்பத்தி ஸ்தானத்தில் பனிபடர்ந்த ஒரு பகுதியில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் பேழை ஒன்றில் வைத்து விடுகிறான். இப்படி செய்ததால் பனியில் உறைந்து அந்த குழந்தை மடிந்துவிடும் என நம்பினான். ஆனால் அதற்கு மாறாக பனி உருகி கங்கையின் பிரவாகத்தில் இழுத்து செல்லப்பட்டது. அந்த பேழை அது மிதிலை நகர் அடைந்து பூமிக்கடியில் புதைந்தது. அந்த தருணத்தில் தான் மன்னர் ஜனகர் ஏறு புட்டி உழுதார். குழந்தையும் கிடைத்தது. பூமியை உழும்போது கிடைத்த குழந்தை என்பதால் ஏரின் குரான பகுதிக்கு வழங்கப்பட்ட சீதா என்பதையே குழந்தைக்கு பெயராக சுட்டினார். ஜனகர் மகள் என்பதால் ஜானகி என்றும் மிதில நகரில் கண்டெடுக்கப்பட்டதால் மைதிலி என்றும் அழைக்கப்பட்டாள். சீதை அவளுக்கு வைதேகி என்றும் ஒரு பெயருண்டு. தேவி மகாத்மிய புராணத்திலோ சீதையின் அவதாரம் பற்றி முற்றிலும் வேறு விதமாக சொல்லப்பட்டுள்ளது. அதில் நாரதிடம் பகவான் விஷ்ணுவே மகாலட்சுமி துளசி தேவியாகவும் வேதவதியாகவும் சீதையாகவும் அவதரிப்பாள் என்று கூறுவதாக வருகிறது. தர்மத் வஜான் குதத் வஜான் என்னும் 2 பேர் விஷ்ணுவை நோக்கி கடுதவம் இருந்து மகாலட்சுமி தங்களுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என வரம் கேட்டு பெற்றனர். அதன்படி தர்மவஜனுக்கு மகாலட்சுமியை பெண்ணாக பிறந்து பிருந்தா என பெயர் பெற்றார். தன் பதிவிரதா தர்மத்தால் பிருந்தாவே துளசி என்னும் செடியாகி விஷ்ணுவை சேவை செய்து நம்மால் வழிபட்டு வருகிறாள். இதேபோல் குஜத் வஜனுக்கும் மகாலட்சுமி பெண் குழந்தையாக பிறந்தார். பிறந்த சில மணி நேரங்களிலேயே அந்த குழந்தையின் வாயிலிருந்து வேதங்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. அதனால் அவள் வேதவதி என்று பெயர் பெற்றாள். ஒரு காலத்தில் தபஸ்வினி போல தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவள் விஷ்ணுவையே பதியாக அடைய வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தாள். தர்மத்தை காக்க ஸ்ரீராமனாக அவதாரம் செய்யும் விஷ்ணுவுக்கு பத்னியாகி சேவை செய்ய வேண்டும் என்பது அவளின் ஆசை. ஒரு நாள் வேதவதி வாழ்ந்து வந்த கானகத்தின் வழியே ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தான் ராவணன். யதார்த்தமாக வேதவல்லியை அவன் கவனித்துவிட அக்கணமே அவள் அழகில் மயங்கினான். அவள் அருகில் சென்று அவள் கரத்தை பற்றினான். அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த வேதவதி எந்த ஒரு பெண்ணையும் அவளுக்கு விருப்பமில்லாத நிலையில் ராவணன் தொட்டால் அந்த கணமே அவனது தலை வெடித்து சிதறிவிடும் என்று சாபம் கொடுத்துவிட்டு அங்கே எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தீயில் அக்னி பிரவேசம் செய்தாள். அப்போது நான் மீண்டும் பிறந்து வந்து உன்னை அழிப்பேன் என்று சபதமிட்டு அக்னியில் பஸ்மமாகி விடுகிறார். அக்னி தேவநேச வேதவதியாக தோன்றிய மகாலட்சுமியை பாதத்து வைக்கிறான். பஞ்சவடியில் சீதா லட்சுமணனுடன் ஸ்ரீராமன் வனவாசம் கைத்து கொண்டிருந்த நாளில் சந்தியாவந்தனம் செய்யும் வேளையில் அக்னி பகவான் ஸ்ரீராமன் முன் தோன்றினார். ராமா, உன்னிடம் ஒரு பரம ரகசியம் சொல்லவே வந்தேன். சில நாட்களில் ராவணன் தன் மாயாசக்தியால் உன் மனைவி சீதாதேவியை சிறையெடுத்து செல்வான். அப்போது நான் உன் மனைவி சீதைக்கு பதில் என்னுள் மறைந்திருக்கும் வேதவதியை மாயா சீதையாக்கி ராவணனுடன் அனுப்பிவிடுவேன். நிஜ சீதாவதியை நான் பவித்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பேன். ராவண சம்ஹாரம் முடித்த பிறகு மாயா சீதை உன்னை அடைவாள். அதுவரை இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் வெளியிடக்கூடாது என்றான் அக்னி தேவன். ஸ்ரீராமனும் அந்த ரகசியத்தை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கொடுத்தான்.
இதன்படி ராவணன் வர்ணச்சாலையில் இருந்து சீதையை தூக்கி செல்ல திட்டமிட்ட போது நிஜ சீதைக்கு பதில் மாயா சீதையே, அதாவது வேதவதி ராவனுடன் செல்கிறார். அசோகவனத்தில் இருந்து கொண்டு சீதையின் கடமைகளையே அவள் செய்கிறாள். சாபத்தின் காரணமாக ராவணனால் அவளை நெருங்க முடியவில்லை. அதே நேரம் நிஜ சீதை அக்னி தேவன் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தாள். ராவணவதம் முடிந்ததும் ஸ்ரீராமன் சீதைக்கு அக்னி பரீட்சை நடத்தினான். லட்சுமணன், ஹனுமன், விபீஷணன், சுக்கிரீவன் போன்றவர்கள் சீதக்கா அக்னி பரீட்சை என்று கலங்கி கண்ணீர் வடித்தனர். ஆனால் அதற்கு காரணம் ஸ்ரீராமனுக்கும் அக்னி தேவனுக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. தீக்குளித்த மாயா சீதை அக்னி தேவனை அடைகிறாள். தன்னிடம் அடைக்கலத்தில் இருந்த நிஜ சீதையை ராமனிடம் சேர்க்கிறான் அக்னி தேவன். ஏகபத்தினி விருதனான ஸ்ரீராமன் ராமாவதாரத்தில் வேதவதியை மனைவியாக ஏற்க முடியவில்லை. ஆனால் கலியுகத்தில் அவளை ஏற்பதாக வாக்களிக்கிறான். திருமலையில் சீனிவாச பெருமாளாக அருள்பாலிக்கும் வெங்கடாசலபதியின் தேவியாக திகழும் பத்மாவதி வேதவதியின் அவதாரமே. தேவி மட்டுமன்றி வெங்கடேஸ்வர மகாமித்யம் என்னும் திருமலைஸ்தான புராணத்திலும் வேதவதி என்கிற வேதவல்லியின் வரலாறு காணப்படுகிறது. இன்னொரு கதையில் பூமித்தாயின் புத்திரிதான் சீதை என்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறது. இதில் சீதாதேவி இரண்டாவது வனவாசம் ஏற்றுக்கொள்வது பற்றி விரிவாக சொல்லப்படுகிறது. கர்ப்பிணியான சீதி வால்மீகி மகரிஷி ஆசிரமத்தில் வாழ்ந்து லவகுசர்களை பெற்றெடுக்கிறார். உலக அபவாதத்துக்கு கூட நியாயம் வழங்க நினைத்து மனைவி சீதையை காட்டுக்கு அனுப்பியிருந்தார் ஸ்ரீராமன். ராஜராமனாக வாழ்வதா சீதாராமனாக வாழ்வதா என்ற பிரச்சனையில் ராஜாராமனாகவே வாழ முடிவு செய்து சீதையை தியாகம் செய்தான் ஸ்ரீராமன். நித்திய தேவர்களே தவறுகளை நினைத்து திருந்தி மன்னிப்பு கோரிய போதும் சீதை அயோத்திக்கு திரும்ப விரும்பவில்லை. ராமாவதாரம் முடியப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து ஸ்ரீராமன் பார்க்கடல் விஷ்ணுவோடு ஐக்கியமாக முன்பே சீதாதேவி தன் தாயான பூமாதேவியை வேண்டி வரவழைத்து அவள் மடியில் சரணடைந்திருக்கிறாள். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு எடுத்த ராமதாரத்தில் அவருக்கு சரிசமமாக தன் பணியை செய்து துன்பங்களை ஏற்று தியாகங்களை விரும்பி செய்து சூரிய வம்சத்தின் புகழ் மறைந்திருக்க லவகுசர்கள் என்னும் இரு வாரிசுகளை தந்து ராமாயணத்தை ஒரு தொடர் கதையாக்கிய தெய்வீக வடிவம்தான் மகாலட்சுமியின் அம்சமான சீதை. ராமன் சீதை திருமணம் எப்படி நடந்தது? ராமாவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 7வது அவதாரமாகும். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக திருமால் எடுத்த அவதாரம்தான் ராமன். ஏகபத்தினி விருதனாக சீதாதேவியை மணந்தும் அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்தும் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் ராமாவதாரத்தின் சிறப்பம்சங்களாகும். மகிழ்ச்சியுற்ற விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து அயோத்திக்கு அழைத்து வந்தார். பின்பு அவர்களை விஸ்வாமித்திரர் ஜனகர் ஆட்சி புரியும் மதிலைக்கு அழைத்து சென்றார். விஸ்வாமித்திரன் முன்னே நடக்க ராமனும் அவன் தம்பி லட்சுமணனும் பின்னால் வருகிறார்கள். மிதிலை நகர எல்லைக்குள் கால் பதிக்கிறார்கள். அந்த ஊர் மதில்கள் மீது கொடிகள் பறக்கின்றன. அவை ராமனை நோக்கி கையசைத்து வாவா என்று அழைப்பது போல் தோன்றுகிறதாம். ராமன் ஏன் மதிலுக்குள் வர வேண்டும்? காரணம் இருக்கிறது. மன்மதன் யோசித்தான். மற்ற வண்ணங்களை எல்லாம் சீதையை படமாக வரைந்தது போதாது என்று அமுதத்தை எடுத்தான். அதில் துருகையை தொய்த்தான். படம் வரைய நினைத்தான். அப்படியேப்பட்ட அமுதத்தினால் கூட அந்த பேரழகை பதிவு செய்ய முடியவில்லையாம். மன்மதன் திகைத்து போய் நின்றான். சீதையின் அழகு எப்படிப்பட்டது என மன்மதன் வர்ணிக்கிறார். இப்படி வர்ணித்துக் கொண்டிருக்கும் போதே ராமரும் லட்சுமணரும் விஸ்வாமித்திரனுடன் மிதிலைக்குள் நுழைந்து விடுகிறார்கள். பல காட்சிகளை கண்டபடி நடக்கிறார்கள். அங்கே ஒரு நடன சாலை. அதில் இடையை கொண்ட பெண்கள் நடனமாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் சில பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பதை போல அவர்களுடைய ஊஞ்சல் முன்னும் பின்னும் ஆடுகிறதாம். அதை பார்த்த ஆண்களின் உள்ளமும் அதோடு சேர்ந்து தடுமாறுகிறதாம். வேறொரு பக்கம் சில பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பெண்கள் பூ பறிக்கிறார்கள், பந்தாடுகிறார்கள், குளிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரையும் ராமன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. சமர்த்தனாக முனிவரின் பின்னே நடந்து கொண்டிருக்கிறான். சிறிது நேரத்தில் அவர்கள் அரண்மனையை நெருங்குகிறார்கள். அங்கே கன்னிமாடத்தில் சீதை நிற்கிறார். அந்த காட்சியை கம்பர் இப்படி வர்ணிக்கிறார். தங்கத்தின் பிரகாசம், பூவின் நறுமணம், வண்டுகள் அருந்துகின்ற தேனின் இனிமையான ருசி, சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதிய நல்ல கவிதை தரும் இன்பம், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டியது போன்ற ஒரு உருவம் கன்னிமாடத்தில் நிற்கிறது. அங்கே அன்னங்கள் சேர்ந்து விளையாட அவற்றின் நடுவே சீதை தோன்றுகிறாள். சீதை பார்த்த மனிதர்களெல்லாம் அடடா, தேவர்களைப் போல நமக்கு இமைக்காத விழி கிடைத்தால் இவளை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று ஏங்குகிறார்களாம். அந்த தேவர்களோ நமக்கு 2 கண்கள் தானே இருக்கிறது, சீதையை பார்க்க இவை போதாதே, இன்னும் 7-8 கண்கள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தவிக்கிறார்களாம். கன்னிமாடத்தில் சீதையின் அருகே பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் சீதையுடைய அழகுக்கு இணையாக மாட்டார்கள். 100 கோடி மின்னல்கள் சுற்றிலும் வந்து நின்று வணங்கி நிற்க நடுவில் அவர்களுக்கெல்லாம் தலைவியாக நின்ற மின்னல் அரசியாம் சீதை. இன்னும் சீதையின் அழகை கண்டு குன்றும் சுவரும் தின்னும் கல்லும் புல்லும் உருகுகின்றன. அவள் அணிந்திருக்கிற நகைகளால் சீதைக்கு அழகில்லை, சீதையால் தான் அந்த ஆபரணங்களுக்கு அழகு. பெண்களே அவளை கண்டு காதல் கொள்கிறார்கள். மங்கையருக்கு இனியது ஒரு மருந்து, இப்படி கம்பர் அடிக்கொண்டே போகிறார். அப்படிப்பட்ட சீதையை ராமன் பார்க்கிறான். அவளும் அவனை பார்க்கிறாள்.
புகழ்பெற்ற அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். பாடல் இப்படிதான் தொடங்குகிறது. நினைக்கவும் அரிதான அழகை கொண்ட சீதை கன்னிமாடத்தில் நிற்க அவளுடைய கண்களும் ராமனின் கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வி உணர்கின்றன. இருவரும் நிலைத்தடுமாறுகிறார்கள், காதல் வயப்படுகிறார்கள். நோக்கும் என்னும் பாசத்தால் பிணித்து கண் பார்வை என்கிற கயிற்றினால் ஒருவரை ஒருவர் கட்டி ஈர்த்துக் கொள்கிறார்கள். ராமன் மனம் சீதை இழுக்க, சீதையின் மனம் ராமனை தன்னருகே இழுக்க இருவரும் மாறி மாறி இதயம் எய்கிறார்கள். இது என்ன சினிமாவில் வருவது போல் முதல் பார்வையிலே காதலா என கேட்பது புரிகிறது. முதல் பார்வையை யார் சொன்னது? திருமல் அவதாரம் ராமன், திருமகளின் அவதாரம் சீதை. இருவரும் ஏற்கனவே ஒருவர் பிரியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பிறவியில் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறார்கள். அதனால் சற்றென்று காதல் பற்றி கொள்கிறது. பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்று உருகுகிறார் கம்பர். இதெல்லாம் முனிவர் விஸ்வாமித்திரருக்கு தெரியுமா? அவர் பாட்டுக்கு நடக்கிறார். ராமனும் அவருக்கு பின்னே சென்று விடுகிறான். சீதை துடித்து போகிறார். பாலில் ஒரு துளி மோரைதான் பிறை ஊற்றுகிறோம். அது பால் முழுவதும் சென்று அதனை தயாராக மாற்றிவிடுகிறது அல்லவா? அதுபோல் கண்களின் வழியே சீதைக்குள் நுழைந்த காதல் நோய் அவளுடைய உடல் முழுவதும் பறந்து வருத்தியது. துடிதுடித்தாள். இதை பார்த்த தோழிகள் சீதைக்கு ஏதேதோ வைத்தியம் செய்கிறார்கள். மலர்படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள், சந்தனம் பூசுகிறார்கள், சாமரம் வீசுகிறார்கள், திஷ்டி கழிக்கிறார்கள். எந்த பலனும் இல்லை. சீதை பலவிதமாக புலம்பத் தொடங்குகிறாள். என்னை வருத்துவது எது? இந்திரநீலம் என்ற உயர்ந்த கல்லை போல இருண்ட அவனுடைய தலைமுடியா, நிலவை போன்ற முகமா, நீண்ட கைகளா, அழகான இரத்தினமாலை போன்ற தோள்களா? இவை எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் முன்பாக அவனுடைய உதட்டில் பரவிய அந்த புன்சிரிப்பு, அதுதான் என்னுடைய உயிரை உண்டுவிட்டது. என்னதான் ராஜாவானாலும் காதல் வந்துவிட்டால் அவன் நிலைமையும் பரிதாபந்தான். சீதையை பார்த்துவிட்டு விஸ்வாமித்திரனுடன் சென்ற ராமனும் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பில்தான் சிக்கி கிடந்தான். ராமனுக்கு எதை பார்த்தாலும் சீதையின் பொன்முடிவம் மட்டுமே தெரிகிறதாம். அவளையே நினைத்து கொண்டு படுத்து கிடக்கிறான். திடீரென்று ராமனுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவளாக இருந்துவிட்டால் என்னுடைய காதல் பிழையாகிவிடுமே. மறுகணம் அவனே தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறான். நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ? என்னுடைய மனம் எப்போதும் கெட்ட வழியில் போகவே போகாது. ஆகவே இன்றைக்கு நான் இந்த பெண்ணை பார்த்து காதல் வயப்படுகிறேன் என்றால் அவள் எனக்கென பிறந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். ராமன் இப்படி பலவிதமாக யோசித்து கொண்டிருக்கையில் பொழுது விடுகிறது. அங்கே ஜனகபுத்திரியான சீதைக்கு உரிய கணவனை தேர்ந்தெடுக்கும் சுயவரம் நடந்தது. அந்த சுயவர மண்டபத்தில் ஒரு சிவதனுசு இருந்தது. அதை யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நாணேற்ற முடியாத ஒன்று. அந்த வில்லை எந்த பராக்கிரமசாலி வளைத்து நாணேற்றுகிறானோ அவனுக்கு தன் பெண்ணை தருவதாக அறிவித்திருந்தான் ஜனகன். பல நாட்டு மன்னர்கள் வந்து முயன்றும் சிவதனுசு முறியவில்லை. விஸ்வாமித்திரர் அவனை ஜனகரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறார். சிவதனுசு கொண்டு வரப்படுகிறது. யாராலும் தூக்க முடியாத அந்த வில்லை ராமன் எடுத்து பூட்டி முறித்து விடுகிறான். அந்த ஓசை 3 உலோகங்களில் இருந்து எல்லோருக்கும் கேட்டதாம். இதற்கு சாட்சி ராமனின் தந்தை தசரதன். ராமன் வில்லை முறித்தபோது தசரதன் ஏதோ ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. என்ன அது என்று குழம்புகிறான். பின்னர் ஜனகனின் தூதுவர்கள் அவனை வந்து சந்தித்து தசரதனுக்கு அந்த மர்மம் விளங்குகிறது. வியக்கிறான். ஆனால் எங்கேயோ அயோத்தியில் இருக்கும் தசரதனுக்கு கேட்ட இந்த வில்முறியும் சத்தம் அதே மிதிலை நகரில் இருக்கும் சீதைக்கு கேட்கவில்லை. காரணம், அவள் ராமனை எண்ணி மயக்கத்தில் இருக்கிறாள். ஆகவே அந்த ராமன் வில்லை முறித்த செய்தியும் அவளுக்கு தெரியவில்லை. அப்போது மிதிலை நகரமெங்கும் கொண்டாட்டம். இவ்வளவு நாளா ஜனகனின் சிவதனுசை வளைக்கும் ஆண்மகன் யாருமே இல்லையா என்று ஏங்கினோமே, அப்படி ஒரு பெரிய வீரன் வந்துவிட்டான், சீதையின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று எல்லோரும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார்கள். மற்றவர்கள் சொல்வது இருக்கட்டும், மணப்பெண் சீதையிடம் செய்தியை சொல்ல வேண்டாமா? மாலை என்ற தோழி உற்சாகத்துடன் சீதை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடுகிறாள். இளவரசியே, யாரோ ஒருவன் ராமன் என்று பெயராம், தம்பியோடும் முனிவரோடும் வந்தான். பெரிய சிவதனுசை கண்ணமைக்கும் நேரத்துக்குள் கையில் பிடித்து தூக்கினான். ஒரு பக்கம் ஒரு முனையை காலால் மிதித்தான். ஏற்கனவே பல முறை பழகிய ஒரு வில்லை கையாளுவது போல சுலபமாக வளைத்தான். அதை பார்த்து வியந்த தேவர்கள் பூமாலை தூவி பாராட்டினார்கள். மறுகணம் அந்த வில் முறிந்து விழுந்தது. நம் அவையில் உள்ள எல்லோரும் நடுக்கத்துடன் அவனை பார்த்தார்கள். சீதைக்கு மகிழ்ச்சி. காரணம், யாரோ ஒருவன் தம்பியோடும் முனிவரோடும் வந்தான் என்கிற வர்ணனை அவள் மனதில் உள்ள அந்த ஆணுக்கு தான் பொருந்தி போகிறது. வில்லை முறித்தவன் அவன்தானா என்பது நிச்சயமாக தெரியவில்லை. ஆனாலும் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்ளுணர்வுக்கு தோன்றியது. முன்பு ராமன் என் மனம் கெட்ட வழியில் போகாது என்று யோசித்து திருப்தி அடைந்தான் அல்லவா? அதுபோலதான் சீதை அடைந்த மகிழ்ச்சியும். நான் அவனை மனதில் நினைத்திருக்கிறேன். உடனே ஒருவன் தோன்றி என்னுடைய சுயம்பரம் வில்லை முறிக்கிறான். அப்படியென்றால் இருவரும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று திருப்தி அடைகிறாள். ராமனுக்கும் அதே போன்று ஒரு குழப்பம்தான். வில்லை முறித்து விட்டேன், அதற்காக ஒரு இளவரசியை எனக்கு திருமணம் செய்து தரப்போகிறார்கள். ஆனால் இந்த இளவரசியும் நான் அன்றைக்கு கன்னிமாடத்தில் பார்த்த அந்த பொண்ணும் ஒருவர்தானா?
அதை எப்படி உறுதி செய்து கொள்வது? இதற்கான வாய்ப்பு ராமனுக்கோ சீதைக்கோ உடனே கிடைக்கவில்லை. நெடுநேரம் கழித்து சீதையை தசரதன் முன்னால் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தும் போதுதான் அவளும் ராமனும் மறுபடியும் சிந்திக்கிறார்கள். ராமன் சீதையை நிமிர்ந்து பார்க்கிறான். குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைகிறான். சீதை அங்கே பார்ப்பதற்கு முன்பு வரை ராமனின் மனதில் ஒரே தடுமாற்றம். நான் அன்றைக்கு பார்த்த பெண்ணும் இப்போது என் மனைவியாக போகிற இந்த பெண்ணும் ஒருவர்தானா இல்லையா என்று தவிக்கிறான். இப்போது அவளை நேரில் பார்த்து விட்டாகிட்டது. அவள்தான் இவள் என்று ஆனந்தம் அடைகிறான். இந்திரனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? பார்க்கடலில் அமுதத்தை தேடி பல காலம் கடைந்தார்கள். அதிலிருந்து அமுதம் எழுந்து வந்தது. அதை கண்ட இந்திரன் மகிழ்ந்தான். அதுபோல இன்றைக்கு சீதை சபையில் இருந்து நிற்கிறார். அவளை கண்ட ராமனுக்கு குழப்பம் தீர்ந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவளை பார்த்து உறுதி செய்து கொண்டு விட்ட காரணத்தால் போன உயிர் திரும்ப கிடைக்கிறது. அதனால்தான் சீதையை கன்னியமிர்தம் என்கிறார் கம்பர். ராமன் சந்தேகம் தீர்ந்தது. சந்தோஷம். சீதையின் நிலைமை என்ன? சாதாரண பெண்கள் ஆண்களை நிமிர்ந்து பார்ப்பது அந்த காலத்தில் வழக்கமில்லையே. அதாவது தந்திரம்தான் செய்ய வேண்டும். ஒருவன் வில்லை வளைத்தான் உடைத்தான் என்கிற செய்தி கேட்டதும் சீதையின் சந்தேகம் பெருமளவு தீர்ந்துவிட்டது. என்றாலும் தன் மனதில் உள்ள அவன்தான் இங்கே நிஜத்தில் இருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொள்ள அவள் விரும்பினாள். கையில் இருக்கும் வயல்களை சரி செய்வது போல ஓரக்கனால் ராமனை பார்த்தாள். அவனே இவன் என்று மகிழ்ந்தாள். அப்புறமென்ன, காதல் நோயால் வாடிக்கிடந்த சீதையின் உடல் மீண்டும் பழையபடி ஆகிறது. இப்படியாக அன்றைய கன்னிமாடத்தில் தொடங்கிய பார்வை நாடகம்